கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. தேவ ஆலோசனை நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் ஆலோசனை கர்த்தர். அவருடைய பரிசுத்த வேதத்திலே, வேத வசனங்களிலே நாம் நடக்க வேண்டிய அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆலோசனைகளை கேட்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய், மேன்மையுள்ளதாய், அநேகருக்கு சாட்சியுள்ளதாய் அது மாறுகிறது. குறிப்பாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தேவ ஆலோசனை என்ற தலைப்பிலே இந்த நிகழ்ச்சி வெளிவருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் சங்கீதம் 1 சங்கீதம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு, பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறீர்களா? பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறீர்களா? இந்த 2 வசனத்திலையும் 2 முக்கியமான பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, நாம் சில காரியத்தை விட வேண்டும், முக்கியமாக ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நாம் பாக்கியவான்களாக இந்த பூமியிலே ஒரு மேன்மை உள்ளவர்களாக மாற முடியும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் விட வேண்டிய காரியம் அந்த 1வது வசனத்தில், துன்மார்க்கனுடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரன் உட்கார இடம், இது நமக்கு செல்லுபடியாகாது. ஆண்டவரை அறிந்திருக்கிற நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், ஆவிக்குரிய ஆராதனையிலே கலந்து கொள்கிற நாம் இந்த மாதிரி சூழ்நிலையை விட்டுவிட வேண்டும். ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் நாம் அநேகர் இருந்திருப்போம். தேவையில்லாதவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு இஷ்டப்படி நடந்திருப்போம். சில ஆட்கள் போகிற பாதையிலே நம்ம போயிருப்போம். தேவையில்லாத இடங்களில் போய் உட்கார்ந்திருந்திருப்போம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் தேவனை அறிந்த பிறகு அப்படிப்பட்ட அந்த இடத்தை விட்டு நாம் வெளியே வந்தே ஆக வேண்டும். ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாத நாட்கள் எனக்கு ஒரு சில நண்பர்கள் உண்டு. அவர்களோடு கூட நான் நடந்த காலங்கள் உண்டு. அப்போது உட்கார்ந்திருந்த இடங்கள் வித்தியாசமான இடங்கள். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவருக்குள் வந்த பிறகு அந்த இடத்தில் உட்காருவதை நிறுத்திவிட்டேன். அந்த நண்பர்களோடு நான் செல்வதை குறைக்க ஆரம்பித்து விட்டேன். அதனாலே எனக்கு சில எதிர்ப்புகள் வந்தது. எதிர்ப்புகள் என்றால், என்னுடைய அந்த பழைய நண்பர்கள் என்மேல் கோபப்படவும், என்னை அவர்கள் வெறுக்கவும் அது காரணமாகத்தான் மாறினது. நான் ஆனால் அதை பார்க்கவில்லை. அந்த இடத்தை விட்டு, அந்த பகுதியை விட்டு நான் வெளியே முழுவதுமாய் வந்து விட்டேன். அதன் பிறகு ஆலயத்துக்கு செல்வது, நற்செய்தி பெருவிழாக்கள், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு செல்வது, வேதத்தை படிப்பது, ஜெபம் பண்ணுவது, இப்படி நான் நேரங்களை செலவிட ஆரம்பித்தேன். என்னை ஆண்டவர் ஊழியத்துக்காக பிரித்தெடுத்தார்.
ஆனால் என்னுடைய பழைய நண்பர்களில் ஒரு சிலர் இன்றைக்கு அதே போல் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையும் சரியாக பார்க்க முடியவில்லை. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் எங்கோ இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார், நம்மை சந்திக்கிறார். அதன் பிறகு அந்த பழைய சில இடங்கள், பழக்க வழக்கங்கள், நண்பர்கள், குணங்கள் அது கண்டிப்பாக மாறணும். அது முதல் படி. அதுலேருந்து நம்ம விடுதலை அடையணும். அநேகர் இதுலேருந்து விடுதலை அடையலை. எனக்கு ஒரு சகோதரி தெரியும். அவர் என்னோடு பேசும்போது சொல்லுவார், இப்படி எங்கள் இடத்துல ஒரு சகோதரன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். வேதாகம கல்லூரியில் போய் கொஞ்ச நாட்கள் படித்தார். ஆனால் அவர் முன்பாக எந்த இடத்துல, எந்த நண்பரோடு கூட தேவையில்லாத இடத்துல உட்கார்ந்துருப்பாரோ, நேரம் கிடைக்கும் போதில் அந்த இடத்துல தான் வந்து உட்கார்ந்துருப்பார். கொஞ்ச நாளில் அவர் மீண்டும் பழைய வழிக்கு முழுசாக போயிட்டார்னு சொன்னார். கொஞ்ச நாள் ஊழியம் செய்தார், பைபிள் காலேஜ் படித்தார். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் அந்த இடத்தை விடாதனால, பழைய நண்பர்களோடு உள்ள ஐக்கியங்களை, தொடர்புகளை விடாதனால அவர் ஊழியத்தில் எழும்பி நிற்க முடியலை. பழையது மாதிரி பழைய கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை அறிந்திருக்கிற நீங்கள் முதலாவது சில ஐக்கியங்களை, சில சிநேகிதர்களை, சில பழக்க வழக்கங்களை, பழைய சில கெட்ட குணங்களை விட்டுருங்க. அந்த பகுதியை விட்டுட்டு கண்டிப்பாக வெளியே வாங்க. அப்போ தான் ஆண்டவர் நம்மை பாக்கியவான்களாக மாற்ற முடியும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவர் நம்மை மேன்மைப்படுத்த முடியும். சரி, இப்போ நம்ம அந்த பகுதியிலிருந்து வெளியே வந்துட்டோம். 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வேதத்தில் மேலே ஒரு அநாதி பிரியம், அதுக்கு மேலே ஒரு அன்பு, அந்த வேத வசனத்தை வாசிக்கிறது, அந்த தியானிக்கிறது, அந்த வசனத்தை கேட்கறது, அதன்படி நடக்க ஆரம்பிப்பது. ஒரு காலம் எப்படி இருந்த அந்த பகுதியை விட்டு வெளியே வந்துட்டோம். வந்துட்டு அப்படியே நிற்காம, இனி பைபிள் என்ன சொல்லுகிறது, வேதம் என்னோடு எதை பேசுகிறது, அதை கவனமாய் கேட்டு அந்த வழியில் நம்ம நடக்க ஆரம்பிக்கும் போது தான் கர்த்தர் நம்மை பாக்கியவனாய் மாற்றுகிறார். அப்போ இந்த பரிசுத்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை ஜெபத்துடன் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வாசிக்கணும், தியானித்து படிக்கணும். அந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுவார். அந்த வசனத்தை நம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில வசனங்கள் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் கொடுப்பார். இதன்படி உன்னை நடத்துவேன், ஆசீர்வதிப்பேன். இனி சில வசனங்கள் நம்மை சீர்படுத்தும், நம்மை திருத்தும். இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்தாதான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு கர்த்தர் வசனத்தை கொண்டு பேசுவார். உதாரணமாக 1 சாமுவேல் 15:22 பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சவுலோடு கூட பேசுகிறார். ஆட்டுக்கடாக்களின் நினத்தை காட்டிலும் செவி கொடுத்தலே உத்தமன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு கீழ்ப்படிந்தாதான், ஆண்டவர் செவி கொடுத்தாதான் மேன்மை. சவுல் ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படியலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாக செவி கொடுக்கல, அதனால் ராஜ்யபாரம் விலகிச்சுது அப்படின்னால் எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன தெரியும்னா, ஆண்டவர் நம்மை அழைத்த பிறகு, பிரித்து எடுத்த பிறகு, அவர் சொல்லுவதை நம்ம கேட்டு கீழ்ப்படிந்து வாழலைன்னா, இந்த சவுல் ராஜாவை தேவன் ராஜாவாக இராதபடி புறக்கணித்ததைப் போல நம்மையும் புறக்கணித்து விடுவார். அதனால் கர்த்தர் சொல்லுவதை கவனமாக கேட்டு நடக்கணும்
அப்படின்னு ஒரு எண்ணம் இருதயத்தில் உருவாக்கப்படும். இதுதான் ஆண்டவர் வேதத்தை கொண்டு பேசுவது, வேத வசனத்தை கொண்டு பேசுவது. இதற்கு நாம் சரியாக இப்படி செவி கொடுக்கும் பொழுது, வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே மாற ஆரம்பிக்கும். ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார், நமக்காக அனுகூலங்களை உண்டாக்குவார். சரீரத்தில் நன்மைகள் உண்டாகும், உலகத்தில் நாம் செய்கிற காரியத்தில் நன்மைகள் உண்டாகும், ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ச்சி உண்டாகும். அதுதான் முக்கியமான காரியம். அப்போ வேதத்தை வாசித்து தியானிக்கணும், வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு நாள் குறைந்தபட்சம் ஒரு 2, 3, 4 அதிகாரமாவது வாசிக்கணும், தியானிக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ளையாவது பைபிளை ஒரு தடவை வாசித்து முடிக்கணும். இந்த மாதிரி ஒரு வாஞ்சியை நம்ம உருவாக்கி கொள்ளும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். இல்லைன்னா நம்ம மாற முடியாது. பழைய வழியை மாற்றணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், கேட்கணும், நடக்கணும். இது ரெண்டும் செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. புரியுதா உங்களுக்கு? பழைய வழிகளை விட்டுருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். பழைய நண்பர்களை விட்டு முற்றிலும் வெளியே வந்துட்டீங்களா? பழைய பழக்க வழக்கங்களை விட்டு வெளியே வந்துட்டீங்களா? பைபிள் வாசிக்கிறது உண்டா? பைபிளை தியானிக்கிறது உண்டா? ஊழியம் பண்ணுறீங்களே, ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்களே, உங்களை நீங்களே பரிசோதித்து பாருங்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் வரலை? எல்லாரும் போல் நம்ம முன்னேறணும், எல்லாரும் போல் பெரிய ஆளுன்னு விரும்புகிறேன். இல்லை, ஏன் நடக்கலை? காரணம் என்ன? எதனால் நடக்கலை? எதனால் நம்ம முன்னேற முடியலை? நம்ம யோசிக்கிறோமா? இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார்ல, நான் இன்னும் என் கர்த்தருக்குள்ளே வராமல் இருக்கிறேன், பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, பைபிள் வசனத்தின்படி வாழ ஆரம்பிக்கலை, பைபிளை தியானிக்க ஆரம்பிக்கலை. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு எடுத்து உங்களை சரிப்படுத்தி பாருங்களேன். கண்டிப்பாக உங்களை பாக்கியவனாய் மாற்றுவார். ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதிட்டார். அவன் பாக்கியவான். இந்த வேதம் நம்மை பாக்கியம் உள்ளவர்களாய் நம்மை மாற்றும். அதான் பரிசுத்த வேதாமத்தில் இருக்கிற ஒரு வல்லமை, வேத வசனத்தில் இருக்கிற ஒரு வல்லமை. மறக்காதீங்க, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. வேதத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், வசனத்தை தேவ மனிதர்கள் பேசும்போது கேட்கவும், அதன்படி வாழவும் உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைக்காக நன்றி, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் சில வழிகளை விட்டு வெளியே வரவும், சில இடங்களிலிருந்து நாங்கள் விலகவும், சில நண்பர்களை விட்டு வெளியே வரவும் உதவி செய்யுங்க. அப்படி வெளியே வரவும், பரிசுத்த வேதாகமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க, வேதத்தை வாசிக்க, தியானிக்க ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் பாக்கியவானாய், பாக்கியமுள்ளவர்களாய் மாற்றும். இந்த பூமியிலே நம்முடைய பிள்ளைகள் வாழும் பொழுது மேன்மை உள்ளவர்களாய் இருக்கட்டும், எல்லா இடத்திலும் சீர்பெற்று இருக்கட்டும், தலை நிமிர்ந்து இருக்கட்டும், செல்வாக்குள்ளவர்களாய் இருக்கட்டும். நீர் அப்படி செய்கிறீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.